ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் நவம்பர் மாத 2வது மைத்ரேயி முகூர்த்தம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய பலவித கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது கடன் மட்டும்தான். இந்த கடன் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நமக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே போயிடும். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது வட்டி கட்டணும், அசலை கட்டணும் அப்படின்னு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். வேறு எதற்குமே நம்முடைய மனம் சிந்திக்காத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம். இப்படி எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம பட்ட கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது சில பேருக்கு உண்டாகும், சில பேருக்கு உண்டாக மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தத்தில் கடன் அடைப்பதற்குரிய முயற்சிகளை செய்கிறதுனால விரைவிலேயே கடன் அடைக்கலாம். இந்த நவம்பர் மாதத்தின் 2வது மைத்ரேயி முகூர்த்தம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி எந்த முறையில் வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் மைத்ரேயி முகூர்த்தம் வரும். அந்த முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு உதவும். நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய 2வது மைத்ரேயி முகூர்த்தம் நவம்பர் 14ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. நாளைய தினத்தில் நம்ம குரு பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இப்படி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். குரு பகவான் பெருஞ்செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிறவங்க. அவங்களுடைய பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் நாளைய தினம், அதாவது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு மைத்ரேயி முகூர்த்தம் வர்றது ரொம்பவே கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். இந்த மைத்ரேயி முகூர்த்தம் காலை 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வருது. இந்த நேரத்தில் நம்ம சில எளிமையான வழிபாட்டு முறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். கருப்பு கொண்டக்கல்லை இருக்கு இல்லையா, அது குரு பகவானுக்கு உகந்த தானியமாக சொல்லப்படுது. இது ஒரு தாம்பழத்தட்டில் கொண்டக்கல்லை, கருப்பு கொண்டக்கல்லை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை சுற்றி நம்ம எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அத்தனை எண்ணிக்கையில் வெற்றிலை வாங்கிக்கணும். அந்த வெற்றிலைக்கு சந்தன குங்குமம் வைத்து அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. எத்தனை எண்ணிக்கையில் விளக்கு வச்சுருக்கோமோ அத்தனை எண்ணிக்கையில் பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரியாணி இலையிலையும் நம்ம ஒவ்வொருத்தட்ட எவ்வளோ பணம் வாங்கணும் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோமோ அதையும் அவங்களோட பெயரையும் எழுதி ஒவ்வொரு விளக்கிற்கு முன்னாடி வச்சுருங்க. உங்களால் முயன்ற ஏதாவது ஒரு தொகையை கூட ஒவ்வொரு விளக்கிற்கு முன்னாடி வைக்கலாம். இது ஒருத்தட்ட இருந்து வாங்கிய கடன்லேருந்து அசல் தொகை இவ்வளவு நம்ம வைக்கிறோம் என்ற கணக்கில் தான் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றணும். இப்படி தீபம் ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் குரு பகவானோட இந்த மந்திரத்தை 11 முறை நம்ம சொல்லணும். ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிரியாணி இலையை எடுத்து விளக்கில் காட்டி எரிச்சிடுங்க. கொண்டக்கலைக்கு மேலே ஏற்றிய தீபம் இருக்குது பார்த்திங்களா, அது முழுசாக எரிஞ்சதுக்கப்புறம் கொண்டக்கலை எடுத்து நம்ம வீட்டிற்கு தெற்கு திசை பார்த்து நம்ம தூவி விட்டுடணும். அன்றைய தினம் இரவு இந்த மந்திரத்தை 27 முறை ஒரு வெள்ளை நிற பேப்பரில் எழுதிடுங்க. இப்படி செய்கிறதுனால கடன் தீர்வதற்குரிய வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் நமக்கு அருள்வாங்க. இந்த மந்திரம் என்னென்னா, ஓம் ஸ்ரீம் ஐம் குரு வசி வசி. ஓம் ஸ்ரீம் ஐம் குரு வசி வசி. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 27 முறை வெள்ளை நிற பேப்பரில் எழுதுங்க. நிச்சயமாக இதை நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனை வெகு விரைவில் தீர்வதற்குரிய வாய்ப்பை வழியை நமக்கு நிச்சயமாக குரு பகவான் காட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை தவற விடாமல் இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு உங்கள் குல தெய்வத்தை வணங்கிக்கிட்டு நீங்கள் இதை செய்துக்கிட்டு வாங்க. ஒரு முறை செய்துட்டு எனக்கு இது கடன் அடையலை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு பரிகாரங்கள் உங்களோட முயற்சிகளோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம வேலைக்கு போய்கிட்டு இந்த பரிகாரத்தெலாம் செய்யும்பொழுது நம்ம இருக்கக்கூடிய வேலையில் நம்ம அதிகப்படியான சம்பள உயர்வு கிடைக்கலாம். மேற்கொண்டு நல்ல ஒரு வேலை நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தடையில்லாமல் நமக்கு நடக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு, அதாவது உங்களோட உழைப்பை நீங்கள் மூலதனமாக போடுறீங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வரத்துக்கு, வீண் விரயமாகாமல் அந்த பணம் உங்களுக்கு வரத்துக்கு இது போன்ற பரிகாரங்கள், வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். எப்பொழுதுமே இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை தவற விடாமல்
நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. வெகு விரைவிலேயே கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை கண்டிப்பாக உங்களுக்கு வழி தானாக அமையும். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து செய்துக்கிட்டு வாங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.